கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என் உயிர் போனா கூட நான் அதை பத்தி கவலைப்படலை. அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுங்க தான் என்னோட கோரிக்கை. முக்கியமான விஷயம், 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாங்க. 5 நபர்களை தான் சேர்த்துருக்காங்க இல்லையா? 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரத்தில் ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். நாங்க தான் முதல்ல அடிச்சு அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்குமே தெரியாங்க என்ன நடந்தது. ஊர்காரங்க அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையன் அடிச்சாராம், அடிச்சுக்கணும் ஒப்படைச்சாரான்னு சொல்லி என்னையும் அவனை இந்த இதுல சம்பந்தப்படுத்துன்ற வகையில பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு. இந்த 2 நாளா ராஜான்ற ஒரு ஹால் ஹிஸ்டரி யாராருக்கு பேசினார், குற்ற பின்னணி உள்ளவங்களோட ஹால் ஹிஸ்டரி வாங்கி செக் பண்ணுங்க. என்னைய பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு சொல்ல விரும்பல. நேற்று இரவு வந்து சக்தீஸ்வரன் தன்னோட மெயில்ல இருந்து டிஜிபிக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்திருக்காங்க. ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ்எம்ஜே அவர்கள் ஆர்டர்லயே சொல்லிருக்காங்க, ஸ்டேட் ஷல் என்ஷூர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும்? கொடுத்த 1ஆம் தேதி வந்து 3 மணிக்கு ஐயா கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளருக்கே தெரியும். சார், எங்களோட கோரிக்கை ஆயுதம் ஏந்திய போலீஸ் மதுரை மாவட்டம் அல்லது வேற மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இங்க நேரடியா வந்து மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும்னு கேட்டுக்கிறோம். இவங்க சாட்சிகள் வந்து ஒட்டி இருக்காங்க. அக்யூஸ் சம்பந்தப்பட்ட மற்ற காவலர்களோ போலீஸோ இவங்களை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்தீஸ்வரன். அந்த ஃபுட்டேஜ், வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் நான் தான் சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து அங்கே சொல்லியாச்சு, கோர்ட்டில் சொல்லிட்டோம். சொல்லிட்டு இன்னைக்கு நீதிபதி ஐயா விசாரணை நடந்துட்டு இருக்கு. நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கிடையில ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலா வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டரே சொன்னாங்க, என்ன தாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பேரு சொல்ல விரும்பல. இந்த மாதிரி நாங்க தான் அடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி, நாங்க தான் முதல்ல அடிச்சு அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லல. எல்லாருக்குமே தெரியாங்க என்ன நடந்ததுன்னு. அங்க ஊர்காரங்களுக்கும் தெரியும். ஊர்காரங்க அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையன் அடிச்சாராம், அடிச்சுக்கணும் ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. நான் இந்த மாதிரி நினைச்சுதான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா அது விசாரணையில தெரிஞ்சிடும், யாரு என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பா உறுதியா இருக்கும் அதுல. ஆனா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நான் தான் பண்ணனேன்னு ஒரு நான் பூசாம, இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் அவனுக்காக போராடி இருப்பேன். ஆனா நான் என்னையும் அவனை இந்த இதுல சம்பந்தப்படுத்துன்ற வகையில பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு. இந்த 2 நாளா என் மாமான்ற வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகுறவன் நான் கிடையாது. ஏன்னா விசாரிச்சு பாத்துங்க. கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளவுதான். இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சு உறுத்தணும்ன்றக்காக தான் நான் அதை சொல்றேன். ஆனா கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா அது யாருக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என் உயிர் போனா கூட நான் அதை பத்தி கவலைப்படலை. ஆனா இது நான் வந்தவன தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க. ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனா இன்னைக்கு அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னைய பத்தி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சுதான் நான் ரெடியா நிக்கிறேன். நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லல. அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுங்க தான் என்னோட கோரிக்கை. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா. அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்துல. அந்த நிகழ்வுல இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸுக்கு ஆப்போசிட்டா போகும்போது அவங்களால மனசு வெளியில சொல்ல முடியல, அவங்களால பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க. அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. இப்போ உங்களை எப்படி அதுல கொண்டு வந்தாங்க? எந்த லிங்க்ல உங்களை அவங்க கொண்டு வராங்க? அது வந்து அவங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் அந்த பேட்டி சொல்றேன். அவனுக்கு மனசு உறுத்தணும், அவனுக்கு இது தேக்கணும், அதோட வாயை மூடணும்ன்றக்காக நான் சொல்றேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், இங்க இருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். அவங்க தான் சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணே நீங்களே விசாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். உண்மைனா நீங்க கேட்டுக்கங்கன்னு சொல்லியாச்சு. பர்டிகுலரா அந்த காவலர் ராஜா ஒரு சம்பந்தப்பட்ட ஆளுங்க உங்களை மிரட்டுறாங்க இருக்கு, அதுக்கு ஏதாவது? ஆமா, அது உண்மைதான். 6 பேர் கைதாயிருக்காங்க. இல்ல பர்டிகுலர் ராஜா மட்டும் சொல்ல என்ன காரணம்? ஏன்னா அந்த சொன்னாங்க பாத்தீங்களா, சொன்னவங்க வந்து அவங்களோட சம்பந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க. ஏன்னா நீங்க அவரோட மொபைல் ஹிஸ்டரி நீங்க வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் இதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். நீதிமன்றத்தில் கண்டிப்பா அதை நான் சொல்லுவேன்.
அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்டரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்டரி, யார் யாருக்கு பேசினார், குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்டரி வாங்கி செக் பண்ணுங்க. என்னை பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு நான் சொல்ல விரும்பல, அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க. அதை தான் சொல்லிட்டேன் நான் ஆரம்பத்திலேயே. நான் தான் அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டாங்க. தெரியும். இல்ல அதான் அது தெரியும். நாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. யாரும் அந்த பையனை ஸ்டேஷன் கூட்டு வந்தேன்னு கேட்டாங்க. கூட பணி புரிஞ்ச பையன், அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான். அன்னைக்கு அந்த பையனை தான் அன்னைக்கு வந்து பைக்ல ஏத்திட்டு போறாப்புல ஸ்டேஷனுக்கு. நாங்க யாரும் ஸ்டேஷனுக்கு அவரை ஏத்தி கூட்டிட்டு போல. அந்த அம்மா போக முடியலனால கூட்டி போய் விட்டாங்க, அவ்வளவுதான். ஸ்டேஷனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்க டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு போறாரு. அவரை ஏத்துறதுக்கு நாங்க பைக் எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்துல நான் ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு நாங்க விசாரிச்சு சொல்றேன்னு அங்க இருந்த சார்பு ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க. நாங்க ஃபுட்டேஜை செக் பண்ணணும், வீடியோ ஆராயாம நாங்க எந்த நடவடிக்கை எடுக்க முடியாம அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார், நாங்க கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காவல்துறை தரப்புல இருந்து ஏதாவது பேசப்பட்டது? யாரும் கால் பண்ணல, யாரும் கால் பண்ணல, கேட்கல. நைட் அவர் நேரடியா மிரட்டல சார். நேரடியா யாரும் இந்த மிரட்டல, சொல்லி விடுவாங்களா பார்த்து இருக்க சொல்லுங்க, அந்த மாதிரி. எங்க ஒரு ரிப்போர்ட்டரே ஒருத்தர் சொன்னார், பேர் சொல்ல விரும்பல, அவருக்கே தெரியும். 4-5 பேர் அன்னைக்கு கூட இருந்தாங்க ஆபீஸ்ல. அவங்கள்டே சொன்னேன், அவங்கள்ட்ட நேரடியா தான் நான் பேசினேன். என்ன யாரு சார் சொன்னாங்கன்னு நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா எனக்கே அப்படி இருக்குன்னா, அந்த பசங்க இன்ன வரைக்கும் பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு வேணும். முன்னாடி இப்ப நவீன் முன்னாடி இருந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல. அதனால அவருக்கு அந்த அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும். என்னைய பத்தி நான் கவலைப்படல. எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல எனக்கு தேவையில்லை. அந்த பசங்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க நம்பி வந்துட்டாங்க. அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணிச்ச பையன் என் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள சொல்லியிருக்கோம், நாங்களும் சொல்லியிருக்கோம். அதுல ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் நானும் தான். என்னால தூக்கம் வரல எனக்கெல்லாம் சுத்தமா. நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை, நீதி வழங்கக்கூடிய தெய்வமா தான் இங்க மடப்புறம் காளியம்மன் இருக்கு. அதற்கு மேல அங்க இருந்து நீங்க பாத்தீங்களா 30 செகண்டுக்கு மேல என்ன நடக்கல? நான் உடனே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப என்ன உள்ள ஒருத்தவங்க வர மாதிரி இருந்துச்சு ஆபீஸ்ல, அந்த பக்கம் பின்னாடி வாசல் வழியா. நான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நான் கூட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் நடந்தது அவங்களுக்கு தெரியும். அது வாங்கி கொடுத்தவங்க யாரும் தெரியும், வாங்கிட்டு சொன்னவங்க யாரும். நீதி மாவட்ட நீதிபதி அவர்கள் தலைமையில விசாரணை போயிட்டு அதை பத்தி இப்போதைக்கு பேசலாம் சார். ஒரு நிமிஷம், ஒரு சப்மிட் பண்ண வருகிறேன். நேற்று இரவு வந்து சக்தீஸ்வரன் தன்னோட மெயில்ல இருந்து டிஜிபிக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்திருக்கிறாங்க. மிக முக்கியமான விஷயம், ஐயா லார்ட்ஷிப் வந்து SMJ அவர்கள் ஆர்டர்லயே சொல்லிருக்காங்க, ஸ்டேட் ஷல் என்ஷூர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும்? கொடுத்த 1ஆம் தேதி வந்து 3 மணிக்கு ஐயா கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளருக்கே தெரியல. சரி, இது சம்பந்தமா பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம், இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை யாரும் சொல்லிருக்கிறோம். ஐயா வந்து என்கொயரி ஆபீசர் தான். ஐயா மற்ற உத்தரவுகள் போவதற்கான அதிகாரம் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம் இல்ல. பாதுகாப்பு கொடுக்க பட்சத்துல கோர்ட் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இட் இஸ் கண்டெம்ட் ஆஃப் போறீங்க. எஸ், கொடுப்பாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். அப்படி இல்லைன்னா நீங்க கொடுக்குறாங்க, நாங்க உறுதியா நம்புறோம். கொடுக்காம பட்சத்துக்கு நீங்க கோர்ட் ஆர்டர் இருக்கிறோம். நாளைக்கு நாங்க கண்டிப்பா சார் எல்லா சாட்சிகளும் போடணும் சார். சார் எல்லாருமே வந்து அக்யூஸ் எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ், ஸ்பெஷல் டீம். அப்படின்னா பயப்படுவாங்க, உள்ளூர பயம் இருக்கும் இல்லையா? அந்த பிசில ஏதோ நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சார். ஒரு கார் ஒட்டி வந்தா கூட வந்து இப்போ மனசுல அச்சம் இருக்குது உங்களுக்கு. சிம்பிளான விஷயம். இவர் வந்து சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்கிறத நாங்க உறுதியா நம்புறோம். சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்ணணும் அப்படின்றதா அந்த மாதிரி வந்து கெட்ட நோக்கத்துல பறக்கணும் காரணம். இது வரைக்கும் என்ன நடந்துருச்சுன்றத விசாரணையில் நான் சொல்றேன். அஜித்குமாருடைய மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து
மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜெனூனா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 4 சாட்சி விசாரிச்சிருக்காங்க. அதனால அவங்க விசாரணை போயிட்டு இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்பயும் சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு. அதனால நம்ம அந்த சம்பந்தமா நம்ம பின்னாடி உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ மற்ற சாட்சியினருக்கோ உயிருக்கு ஆபத்து இருக்குன்றத நீங்க நினைக்கிறீங்க? உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு பயப்படுறீங்களா? நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னை மட்டும் இல்ல, இந்த இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். எங்களோட கோரிக்கை ஆயுதம் ஏந்திய போலீஸ் மானாமதுரை அல்லது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அல்லாத காவல்துறை மேல நம்பிக்கை இருக்குது. மதுரை மாவட்ட அல்லது வேற மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இங்க நேரடியா வந்து மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும்னு கேட்டுக்கிறோம். இவங்க சாட்சிகள் வந்து ஒட்டி இருக்கிறாங்க. விக்டிம் ஃபேமிலி ஆகட்டும் இவங்களாட்டும் இந்த மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும். கட்சிக்காரங்களோ இல்லது யாருமோ அல்லது வந்து ஒரு ரவுடியோ அல்லது வந்து இந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ் சம்பந்தப்பட்ட மற்ற காவலர்களோ போலீஸோ இவங்களை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. இதுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து அரசு வழங்கணும்ன்றத இந்த மீடியா வாயில நான் கேட்டேன். முக்கியமான விஷயம் 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாங்க. 5 நபர்களை தான் சேர்த்திருந்தாங்க இல்லையா? 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரத்துல ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். இல்ல இனிமே தான் போகும். அந்த மனசாட்சி படி பேசுங்கன்றத அவங்களுக்கு திரும்ப அழுத்தி சொல்றேன். மறுபடியும் என்னைய கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மனசாட்சி உனக்கு நடந்திருந்தாலும் நான் இதை பண்ணியிருப்பேன். அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்.